குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 29, 2025 செவ்வாய்க்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறை டெஸ்ட் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். இதில் விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 65க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா May 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்த ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். எவ்வளோ வேக்கண்ட்டு கண்டிப்பாக எடுக்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 புதிய சலுகைகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வந்து 2% குறைவு, ஈட்டிய வெடிப்பு சரண் செய்து பலன் பெறும் வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டை அமல்படுத்துவதற்கான இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பண்டிகை கால முன்பண உயர்வு உள்ளிட்ட 9 புதிய அறிவிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இல்லை மகப்பேறு விடுப்பு காலத்தை வந்து பார்த்திங்கன்னா தகுதிகான் பருவத்தில் கணக்கில் எடுத்துக்க சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது மனோஜ் தங்கராஜ் வந்து பார்த்திங்கன்னா பால்வளத்துறை அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? பத்மாபுரம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினரான மனோஜ் தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்றிருக்காரு. மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 33. ஓகேங்களா? முதல்வர் இல்லாமல் இதுக்கு முன்னாடி 34 இருந்துச்சு, 33 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்திய கடற்படை மேலும் வலுப்படுத்தும் விதமாக 64,000 கோடி மதிப்பீட்டில் 26 கடற்படை பயன்பாட்டு ரஃபேல் போர் விமானங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்ய இந்தியா பிரான்ஸ் நாடுகளிடையே வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு. ஓகேங்களா? கடற்படையில் வந்து பார்த்தீங்கன்னா INS விக்ராந்த் போர்க்கப்பல் நிலைநிறுத்துவதற்காக பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் அப்படின்ற நிறுவனத்திடமிருந்து இந்தியா வந்து கொள்முதல் செய்கிறது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்திடமிருந்து இந்திய விமானப்படைக்காக 36 ரஃபேல் போர் விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். அது வந்து விமானப்படைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கப்பல் படைக்காக வாங்குகிறோம். இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிறோம். ஓகேங்களா? இதில் 22 விமானங்கள் 2 இருக்கைகள் கொண்டதாக இருக்கும். இதில் 4 விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை இருக்கையில் 22 விமானமும் 2 இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா 4 விமானமும் மொத்தம் 26 ரஃபேல் விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் கர்ப்பகால உயர் இரத்த அழுத்த நோயை கண்டறியக்கூடிய புதிய பயோசென்சார் தளத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னை IIT தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சேர்ந்து ஆராய்ச்சி குழுவில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கலாம் பிசிலையும் எஸ்ஐலையும். ஓகேங்களா? சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 200 இடங்களில் டெட் பட்டன், அதாவது வந்துன்னா ரெட் பட்டனில் இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்டிக் காப், அதாவது ரோபோட் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாதுகாப்பு கருவி வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படுது. சென்னையில் 200 இடங்களில் வச்சுருக்காங்க. இந்த ரெட் பட்டன் ரோபோட்டிக் காப் வந்து பார்த்திங்கன்னா ரோபோ போலீஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்திருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவியில் அவசர அழைப்பு, எச்சரிக்கை, ஒலி வசதி, உயர்தர நவீன வீடியோ கேமரா, மைக்ரோஃபோன், எல்லா வசதி ஜிபிஎஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து நீங்கள் பேசுறது அங்கே வீடியோவாக ரெக்கார்ட் ஆகும். லைவில் வந்து அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பணியிடங்கள் நிரப்பிருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், பட் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்ல விரும்பலை, நமக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்திருக்கிறதா வந்து முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. இல்லை ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு. டேட்டா சும்மா வாட்சி பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தேசிய சராசரி வந்து பார்த்திங்கன்னா 66.4% இருக்குது. தமிழ்நாட்டில் இது 24% தான் இருக்குது. ஓகேங்களா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக இருக்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. இதில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தேசிய சராசரி 4.7 இருக்கும்போது தமிழ்நாட்டில் இதோட சராசரி 1.1 இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுல தேசிய சராசரி 75.5 இருக்குது. தமிழ்நாட்டில் 90.6% இருக்குது. ஓகேங்களா? இமீடியட்டாக நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டேட்டா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப கேட்கணும் அப்படின்னா கூட்டாக தான் கேட்கணும். இது இப்படியே டேட்டா இல்லாமல் கூட கேட்கலாம் சிம்பிளாக. ஓகேங்களா? பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் தேசிய சராசரி வந்து பார்த்திங்கன்னா தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் சராசரி அதிகமாக உள்ளது அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க. அதிவேக சதம், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக விளையாடிய ராஜஸ்தானை சேர்ந்த 14 வயது வீரரான வைபவ் சூரியவர்ஷினி வந்து பார்த்திங்கன்னா நடப்பு சீசனில் அதிவேக சதம் அடித்து விளாசியர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து வாங்கியிருக்காரு. இதுக்கு முன் பஞ்சாப் வீரரான பிரியன்ஷ் ஆர்யா வந்து பார்த்திங்கன்னா கடந்த 8ஆம் தேதி சென்னைக்கு எதிரான ஆட்டத்தில் 39 பந்துகளில் சதம் விளாசியது சாதனையாக இருந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் 35 பந்துகளில் 7 6, அதாவது 7 பவுண்டரி 11 சிக்ஸர்கள் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதனை முறியடிச்சிருக்காரு. ஓகேங்களா? போட்டி வரலாற்றில் இது 2வது அதிவேக சதமாக கருதப்படுது. பெங்களூரு வீரரான
கிறிஸ் கெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2013 புனே வாரியர்ஸ்க்கு எதிராக 30 பந்துகளில் சத்தம் அடித்தார். இவர் 35 பந்துகள் அடிச்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது பத்மஸ்ரீ விருது பார்த்துருப்பீங்க, பட் நீங்கள் ஹீரோஸ் மட்டும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இவங்களை பற்றி தான் கேட்கலாம். ஓகேங்களா. இந்தியாவின் முன்னாள் ஹாக்கி வீரரான PR ஸ்ரீஜேஷ், ஓகேங்களா, இந்த இருக்கார் இல்லையா, இவருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றதான ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுக்கும் இந்திய முன்னாள் கால்பந்து நட்சத்திரமான IM விஜயன் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. பாரா வில்வித்துறை வீரியான ஹர்விந்தர் சிங் அவருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் பாரா தடகள பயிற்சியாளரான சத்யபால் சிங் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு, பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இவங்க எந்த விளையாட்டுன்னு தொடர்புன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்தியாவுடைய இராணுவ செலவினங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டில் இந்தியாவில் இராணுவ செலவினங்கள் வந்துன்னா பாகிஸ்தான் செலவிட்டதை விட கிட்டத்தட்ட 9 மடங்கு அதிகமாக செலவு விட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சிப்ரி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வெளியிட்ட இந்த ஆய்வறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனமான சிப்ரி 2024ஆம் ஆண்டுக்கான உலக இராணுவ செலவினங்களின் போக்குகள் அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய ஆய்வு முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ செலவினங்களில் அமெரிக்கா முதலிடத்திலையும், சீனா 2வது இடத்துலையும், ரஷ்யா 3வது, ஜெர்மனி 4வது, இந்தியா 5வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இராணுவத்துக்கு செலவிடங்களுடைய நாடுகள் பட்டியலில் இந்தியா 5வது இடத்துல இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம 5வது இடத்துல இருந்தாலும் பாகிஸ்தானை விட 9 மடங்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்துக்காக செலவு பண்ணுறோம். ஓகேங்களா. உலகிலேயே அதிகபட்சமாக அமெரிக்கா தனது இராணுவத்திற்காக வந்து $99,700 கோடி செலவிடுது. இது மொத்தத்தில் 37%. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் 5வது மிகப்பெரிய நாடான இந்தியா $8,610 கோடி வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்துக்காக செலவு செய்யுது. இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் வந்து பார்த்திங்கன்னா அண்டை நாடான பாகிஸ்தான் வந்து $1,020 கோடி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா செலவிடுறாங்க. ஓகேவா. அடுத்தது சீனாவினுடைய ஹுவாய் நிறுவனமான புதிய செயற்கை நுண்ணறிவு நுண்செயலி, அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சோதனை வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை தொடங்கிருக்காங்க. ஜஸ்ட் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம SI எக்ஸாமில் கேட்டுருவாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அடுத்தா இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தில்லியில் குடியரசுத் தலைவர் மாநிலம் வந்து திங்கட்கிழமை நடைபெற்ற பத்ம விருதுகள் வழங்கல் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த நடிகரான அஜித் குமார் அவர்கள் வந்து கலைத்துறையில் பத்ம பூஷன் விருது வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து தினமலருடைய இணை நிர்வாக ஆசிரியர் லட்சுமதி இலக்கியம் கல்வி இதழியல் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. தாமோதரன் வந்து பார்த்திங்கன்னா சமையற்கலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வாங்கியிருக்காரு. ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி கலையில் வாங்கியிருக்காரு. இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. முதற்கட்டமாக மொத்தம் 71 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக் இப்படி ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை காலதாமதமாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் 6 to 10 ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம டெஸ்ட் பேஜை படித்தாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.